ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்குன்னு என்னோட பசங்களோட ஸ்கூலில் கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ஒர்க்கு எனக்கு இருந்தது அப்படிங்கிறத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து ப்ளூ கலர்னால இந்த மாதிரி ஆஃப் சைஸ் 3ல் ஒரு ஸ்டார் தொங்குற மாதிரி பண்ணி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது பையனுக்கு வந்து ஆரஞ்சு கலரு. ஸோ இந்த மாதிரி பூசணி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்டிக்கில் வந்து இந்த 3 பூசணிக்காய் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எப்பவுமே இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னா நான் மட்டும் பண்ண மாட்டேன், இருக்க எல்லாருமா சேர்ந்து தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்து என்னோட அக்கா பையனும் ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸோ அவனும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்ததுனால எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்போவுமே வருஷம் என்னோட கோ சிஸ்டர் தான் பண்ணி தருவாங்க. இந்த வருஷம் 2 பசங்க சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஃபைனலாக இதை பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்க எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறத அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கலர் ஸ்டேக் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்குமே அந்தந்த கலர் ஸ்டேக்காக நான் ஒரு 4 இயர்ஸாக வாங்கின பாக்ஸ் தான். அதில் வந்து ஆரஞ்சு கலர் அண்ட் ப்ளூ கலர் மட்டும் செலக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கழுவி வச்சாச்சு. எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற லஞ்ச் பேக்குமே இந்த மாதிரி ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் இருந்ததுனால இந்த டைம் நான் எதுவுமே வெளியில் வாங்கலை. ட்ரெஸ்ஸுமே பழைய ட்ரெஸ்ஸு கரெக்டாக மேட்ச் ஆனது. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே நான் வெளியில் வாங்கியிருந்தேன். இந்த டைம் எதுவுமே வாங்கலை, எல்லாமே பழசு தான். ஸோ அதை வச்சு முடிச்சாச்சு. ஸ்லிப்பர் மட்டும் எனக்கு கிடைக்காதனால இந்த மாதிரி சாதா செருப்பு வாங்கிக்கிட்டேன். அந்தந்த கடைக்கு வந்து அது மட்டும் நான் கடையில் போய் வாங்கிக்கிட்டேன் இந்த வருஷம். அவ்வளோதான். இந்த ஓரளவுக்கு நான் எல்லாமே மேட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சாப்பாடுக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து நான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ சாதாவாக அவனுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுத்துட்டு ஆரஞ்சு கலருக்கு மட்டும் இந்த மாதிரி கேரட் அரைச்சி ஒரு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பால்லையே ஒரு ஸ்வீட் இருக்கும், அதுதான் வச்சு கொடுத்துருந்தேன் ஆரஞ்சு கலரில். அவங்களுமே முடிஞ்சால் அவங்களால ஏதாவது டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்து விடுங்க அப்படின்றாங்க. அதுக்கும் நான் ஸ்வீட்டு தான் கொடுத்து விட்டுருந்தேன் ஆரஞ்சு கலரில். அவ்வளோதாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஒரு 2 o'clock மேலே வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க எல்லாமே. நான் கொடுத்த பொருளுமே அதில் இருந்தது. நான் பண்ணி கொடுத்தது எல்லாமே பார்த்துட்டு பசங்களையுமே நான் பிக்கப் பண்ணி வந்துட்டேன். இதில் ஒவ்வொரு டீச்சரும் சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.